வணக்கம் நண்பர்களே. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாதுங்க. ராயல் என்ஃபீல்டு வண்டி அப்படின்னாலே வண்டி வந்து வெயிட்டாக தான் இருக்கும், ஸ்போக் வீல் தான் இருக்கும். ஒரு ரைட் பண்ண அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்காது, சிட்டியில் ரைட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற நிலமையெல்லாம் உடச்சி ராயல் என்ஃபீல்டு வந்து லான்ச் பண்ணால் தான் வந்து ஹண்டர் 350. ஸோ வந்து முழுக்க வந்து ஒரு சிட்டி ரைடிங்காக கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி ராயல் என்ஃபீல்டு ஹண்டரை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஹண்டர் இப்போ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு, நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஹண்டருக்கு போட்டியாக நாங்களும் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் 400 பைக்கை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த 400 தாண்டி 400 அப்படிங்கிறப்ப அது வந்து பயங்கர பவர்ஃபுல். அதை தாண்டி சிட்டி ரைடிங் ஏற்ற மாதிரி இப்போ வந்து T4 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹண்டரா T4 எந்த கேட்டகரியில் எது வந்து கெத்து, எது வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். யார் கெத்து அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுக்க தான் இந்த மாதிரி நிறைய கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் வந்து பார்த்துருவோங்க. ஸோ டிசைன் அப்படிங்கிறப்ப ஆளுக்கு ஆள் வந்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு வந்து ஹண்டரோட ஸ்பீட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபியூவல் டேங்கோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஹண்டரில் வந்து ஒரு பல்கியாக தெரியும், ஒரு மாதிரி ப்ராடாக இருக்கும். பட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து நேரோவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வந்து ஸ்பீடு வந்து கொடுக்குது. ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸ்பீடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அதே என் மாமா பையன் பார்த்திங்க அப்படின்னா ஹண்டர்னு என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறான். ஸோ அவனை கூப்பிடுவோம். ஸோ எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? என்ன பைக்குக்கு ஏற்ற மாதிரியே டிஷர்ட் போட்டு வந்திருக்கியா? மொரட்டு வெறியனாக இருப்பா போல ராயல் என்ஃபீல்டுக்கு. கலர்னால் எங்களை மாதிரி இருக்கணும்டா. லைட் கலர் அப்படி பார்த்தோன்னா இப்படி பளிச்சுன்னு இருக்குது பார்த்தியா? கலர் கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ கலருக்கே வரல ப்ரோ. டிசைனை பற்றி சொல்லுங்கள். நிஜமாவே உங்களுக்கு ட்ரைம்ப் தான் பிடிச்சிருக்குங்களா? ராயல் என்ஃபீல்டு டிசைனை பாருங்கள். எல்லாமே வந்து வண்டி ஒரு மாதிரி மாடு மாதிரி இருக்கும். அது இது மாதிரி சொன்னப்போ வந்து ஒரு டிசைன் வந்து ஒரு மாதிரி காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷாகவும் இருக்குது. வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும் என்ன வேணும் நீங்கள் கொடுக்குற எல்லாமே தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். பவர் அதிகம், 400 cc, பவர்ஃபுல்லாகவும் இருப்போம், லைட் வெயிட்டாகவும் இருப்போம். டிசைனை ஃபஸ்ட்டு பாருங்கள். எங்களுக்கு என்ன குறை நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ஹண்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஸ்பீடு பிடிச்சிருக்கா? ராயல் என்ஃபீல்டா ட்ரையம்பா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஏன் இந்த ஸ்பீட் T4 பிடிச்சிருக்கு அப்படின்னா, நானும் ராயல் என்ஃபீல்டோட ஒரு பெரிய ஃபேன் தான். அது எப்போ அப்படின்னா அந்த கிளாசிக்கு, அந்த புல்லட், அது வந்து அப்போ வந்து தனியாக ராயல் என்ஃபீல்டு தெரியும். இந்த ஹண்டர்லாம் அவங்க உள்ளே கொண்டு வரும்போது அது காம்பேக்டாக நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. பட் எனக்கு என்னமோ அது வந்து அந்தளவு அட்ராக்டிவாக தெரில. அதாவது ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ராயல் என்ஃபீல்டெல்லாம் வந்து ஒரு பெரிய டிசைனாக தெரில. இது வந்து அந்தளவு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக பார்க்க சூப்பராக இருக்குது. எனக்கு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதுலேருந்தே ராயல் என்ஃபீல்டு தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. ஆனால் என்னோடய வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு செட் ஆகுமா? நிறைய பேர் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு உனக்குலாம் செட் தம்பி ஒரு நிமிஷம். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டார் தான் எடுக்கலாம். நீங்கள் ஹண்டர் எடுக்கலாம்னு சொல்லவே கிடையாது ப்ரோ. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். ஹண்டர் இன்டர்செப்டரை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஹண்டர் இன்டர்செப்டரோட பெட்டரா, எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைன் வைஸ் ஃபர்ஸ்ட் இந்த பைக் பிடிச்சி. எனக்கு டிசைன் வைஸ் ஸ்பீடு தான். அதாவது மக்களே நீங்களே சொல்லுங்கள், ஹண்டரா இல்லை ஸ்பீடு T4? ராயல் என்ஃபீல்டு தான் இப்படி ஒரு வண்டி அதாவது வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுங்க, ஹண்டர் பிடிச்சிருக்குங்களா இல்லை ட்ரையம்ப் பிடிச்சிருக்குங்களா? இப்போ நடந்த கான்வர்சேஷன்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் வந்து ஹண்டரில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டரில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த சீட்டோட ஹைட்டு தான். 790 mm தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். ஸோ சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட்டாலும் 790 அப்படிங்கிறப்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோட நம்ம வந்து கம்பேர் பண்ணும்பொழுது சீட்டோட ஹைட் வந்து ஹண்டரில் வந்து கம்மி. ஸோ அதனால் வந்து ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்டர் வந்து செட் ஆகும். ஒரு 5.25 அடிக்கு மேலே இருக்கீங்க, ஏன் ஹைட்லாம் இருக்கீங்க அப்படின்னா 2 பைக்கில் எது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து மீட்டியரில் இருக்க அதே ஸ்விட்ச் கியர் வந்து நமக்கு வந்து ஹண்டரில் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு டயல் ஷேப்பில் வந்துருக்கும். பார்க்க வந்து லுக் வைஸ் வந்து ஒரு ப்ரீமியம் டச் வந்து கொடுக்கும். ஹேண்டில் பண்ணவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நமக்கு வந்து ஹண்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிசைன் வைஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்டரில் நம்ம வந்து ப்ளஸ் அப்படின்னு சொன்னாலுமே ஹண்டர் அப்படிங்கிறப்ப அது வந்து அப்படியே அதை ரெட்ரோ தீம் அப்படியே அவங்க வந்து கொண்டு வர மாதிரியே தெரியுது. பட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து T4ல நமக்கு வந்து மாடர்னாக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து ஓல்டு பாட்டனாக இருந்தால் கூட ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்குது. டயல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அனலாக் டிஜிட்டல் தான், ஸ்பீடும் அனலாக் டிஜிட்டல் தான். பட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பெரிய சைஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. லைட்டுமே கூட வந்து ஹண்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கன்வென்ஷனலாக இருக்கிற எல்இடி தான், பட் கன்வென்ஷனலாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் வந்து ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து நடுவில் அவங்க லோகோலாம் வந்து வருது. எல்இடி இண்டிகேட்டர்ஸு ப்ளஸ் வந்து அந்த லோகோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பீடில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது. அடுத்து இன்ஜின் பற்றி பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹண்டர் பொறுத்த வரைக்கும் 350 தான்.
நமக்கு ஸ்பீட் வந்து 400 தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பவர் அண்ட் டார்க் வந்து ஸ்பீடில் தான் நம்ம வந்து அதிகம்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி இன்ஜின் வைஸ்ன்னு பார்க்குறப்ப ஸ்பீடில் வந்து நமக்கு வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, லிக்விட் கூல்டு இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க. பட் ஹண்டர் பொறுத்த வரைக்கும் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு தான். ஸோ வந்து ரொம்ப ரைட் பண்ணிகிட்டே இருப்பீங்க சிட்டியில் அப்படிங்கிறப்ப கூலிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்பீடு ஓரளவு வந்து கால்லலாம் வந்து ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கூலிங் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடில் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஹண்டரில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அலாய் வீலோட டிசைன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அது வந்து ஒரு மாடர்னாக ஒரு பார்க்கவே ரிச் லுக்கில் வந்து ஒரு ப்ரீமியமாக வந்து ப்ரீமியம் டச் வந்து கொடுக்கும். அதேமாதிரி நமக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து ரெண்டுலேயுமே நமக்கு டெலஸ்கோபிக் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த கவர்ஸோடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கு. பிரேக்கிங் அப்படின்னு பார்க்குறப்ப 2 பைக்லேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வரும். பட் ஹண்டரில் ரியரில் வந்து டிஸ்கோட சைஸ் வந்து அதிகம். இன்னொரு புறம் வந்து ஸ்பீட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பீடில் வந்து ரியர் ப்ரொஃபைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, சீட்டு நல்லா கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான லுக் வந்து நமக்கு வந்து ஸ்பீடில் வந்து கொடுக்கும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ். பட் ஹண்டர் வந்து ரியர் டிஸ்கோட சைஸ் அதிகமாக கொடுத்தாலும் சஸ்பென்ஷன் அப்படின்னு வரும்பொழுது ஸ்பீடில் நமக்கு வந்து ரியரில் வந்து மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுவே ஹண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி 2 பைக்லேயும் வந்து ஓட்டை எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹண்டரில் 5 ஸ்பீடில் வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இருக்குது. கியர் ரேஷியோஸ் மட்டுமே வந்து மாறும். மற்றபடி சிட்டி லிமிட்டுக்கு 5 ஸ்பீடு கியர் பாக்ஸுங்கிறதே போதுமான ஒன்றா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரைடிங் ஸ்டான்ஸாக இருக்கட்டும், ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து 2 பைக்குமே வந்து சிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கும். மேபி உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வேணால் வந்து சில சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாமே தவிர காமனாக நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா 2 பைக்குமே வந்து சிட்டி யூசேஜுக்கு வந்து நல்லாயிருக்கும். மைலேஜ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம 35+ எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து 400 சிசியாக இருந்தாலும் இந்த T4ல் வந்து நல்லாவே வந்து மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாடி இருந்த ஸ்பீட் 400 இந்த T4ல் வந்து ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் வந்து நமக்கு வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 30 to 35 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். மேபி எக்கானமியில் நீங்கள் போகிறீங்க, ரொம்ப சிட்டியில் ஓட்டாமல் ஹைவேஸில் போனீங்க அப்படின்னா 35+ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டயரோட சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பைக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வந்து டயரோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஹண்டர் பொறுத்த வரைக்கும் 150 தான். பட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 170 கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் நீங்கள் இருந்தாலுமே கூட உங்கள் ஏரியாவில் வந்து ரோட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து நீட்டாக இல்லை, அதேமாதிரி வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து நிறைய பம்ப்ஸ் எல்லாம் இருக்குது, பள்ளம் மேடெலாம் இருக்கும் அப்படின்னா 170 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமா பையன் இந்த ஹண்டர் பைக்கை வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அவன் இந்த 6 மந்த் யூசேஜில் அவனோட ஃபீட்பேக் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறான். ஸோ ஹண்டர் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கிளியரான ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம். நீ வண்டி வாங்குறப்ப என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டேன், ஹண்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து ரொனின் ட்ரை பண்ணுறான்னு ஜாவா போடா அப்படின்னு சொன்னேன். எல்லா வண்டியிலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். பட் எதையுமே நீ கேட்கல, எந்த வண்டியும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல, நேராக ஒரு பேருக்கு என்கிட்ட கேட்கணுமேனு கேட்டுட்டு ஹண்டரை போய் எடுத்துட்டேன். அப்படி என்ன தான் இருக்குது ஹண்டரில்? இந்த வண்டியை பற்றி உனக்கு என்னையா தெரியும்? ராயல் என்ஃபீல்டு இந்த பிராண்டுக்காகவே இந்த வண்டி எடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த வண்டி வந்துட்டு எனக்கு செட் ஆகும்னு யோசிச்சதை விட மற்ற வண்டியெல்லாம் வந்துட்டு எனக்கு வெயிட்டாக இருக்கும், பெருசாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலேயே வந்துட்டு நான் ரொம்ப நாள் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த வண்டி கூட எடுக்காமல் இருந்தேன். இப்போ ஹண்டர் விட்டோன்னு வந்து பார்த்தோன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகுது, மற்றபடி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கிறப்ப இதை விட வேறு என்ன வண்டியாக பெஸ்ட்டு நீ சொல்லுவேன்? என்னை விட ஹைட்டாக இருக்க, உன் பாடிக்கு இது ஓகே. பட் என்னோட ஹைட்டாக இருக்கே, பேக் பெயின்லாம் வருதா? எல்லா வண்டியிலையுமே தானே இருக்கும். இந்த வண்டியில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறப்ப எனக்கு பேக் பெயின் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வண்டி நல்லா இல்லைன்னு இதை வச்சு சொல்லிட முடியாது. இல்லை நான் ஹைட்டாக இருக்கேங்கிற வச்சு வேறு ஏதாவது வண்டியில் யூஸ் பண்ணி எனக்கு பேக் பெயின் வந்தாலும் ராயல் என்ஃபீல்டோட சாவேங்கிற. ராயல் என்ஃபீல்டு தான், ஹண்டர் தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுங்களா? ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், உங்களுக்கு இந்த வெயிட்டாக இருக்குது, நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் அந்த வண்டி செட் ஆகுமான்னு யோசிக்காமல் எடுத்துருங்க. இதில் வந்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷோ டிசைனோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சின்ன சின்ன மைனஸஸ் இந்த வண்டியிலையும் இருக்குன்னு சொல்லலாம். பட் எந்த வண்டியில் மைனஸ் இல்லைன்னு சொல்லுங்கள். அதனால் ராயல் என்ஃபீல்டு ஃபேன்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு ஹண்டர் எடுத்துருங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஃப்ரீ ப்ரொமோஷன்லாம் வேணாம், நீ எடுத்துட்ட ரைட்டு. சரி, இந்த வண்டியில் இந்த 6 மாதத்தில் உனக்கு அப்படி என்ன இதுதான் கெத்து இந்த வண்டியில் என்ன சொல்லுவேன்? பேர் தான் கெத்து. ராயல் என்ஃபீல்டுனாலே கெத்து தான். இதில் இதுதான் கெத்துன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ராயல் என்ஃபீல்டுனாலே கெத்து தான். இதில் வந்து பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் இருக்கும். நிறைய பேருமே வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு இன்னும் அப்கிரேட் ஆகலான்னு சொல்கிற டைமில் வந்து லான்ச் ஆன வண்டி இந்த ஹண்டரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அது ரியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ரியரில் வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இல்லைனாலும் ஓகே, ஆன் த டைமில் நம்ம கரெக்டாக இது யூஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது பிரேக்கிங். டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து
ரொம்பவே செட் ஆகும். சில மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டுனாலே வந்து குவாலிட்டி அந்த மெட்டல் அப்படிங்கிறதோட சிக்னேச்சரை தாண்டி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஃபுல்லாக மெட்டல் கொடுத்துருந்தாலும் இந்த மட்கார்டு இந்த சைடில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கில் ஸ்விட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டியாரை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியில் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஸ்பீடோமீட்டர்லேருந்து எல்லாம் போதும் ராயல் என்ஃபீல்டு வெறி பிடிச்சவங்க எப்படி எதுனாலும் நல்லதான்னு சொல்லுவீங்க. கிளம்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு சிட்டி யூசேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஹண்டருமே வந்து நல்லாயிருக்கும், ஸ்பீடுமே வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு லைட் வெயிட்டாக ஒரு குட்டையாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்டர் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் ஏரியா வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 கியர் ப்ளஸ் வந்து நமக்கு ராயல் என்ஃபீல்டு ஹண்டரோட பவரே வந்து போதுமானது. ஏன்னா எங்களோட ஏரியா அந்தளவுக்கு வந்து டிராஃபிக் வந்து கிடையாது. நான் நல்லா வண்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணணும். ஒரு ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து நான் அப்பப்போ மந்த்லி வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நான் வந்து போவேன். அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு ஏற்ற ஒன்றா இருக்கும். ஏன்னா வந்து பவர் வந்து அதிகம். அதே மாதிரி வந்து மாடர்னாக சில விஷயங்கள் ஒரு மாடர்ன் ரெட்ரோ அப்படின்னு நம்ம வந்து ஸ்பீடை வந்து சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் தாண்டி வந்து ப்ரைஸுக்கு வந்து வருவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். ஹண்டர் பொறுத்த வரைக்கும் வந்து டாப் மாடல் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,79,000 வந்து வரும். அதுவே வந்து ஸ்பீட் T4 எடுத்தீங்க அப்படின்னா 2,17,000 வந்து வரும். ஸோ சிசி வந்து நமக்கு வந்து அதிகம். இதை விட நமக்கு வந்து அதிகமான பவர் வந்து ஸ்பீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டும் வந்து வருது. ஸோ உங்களுக்கு வந்து 2 லட்சத்துக்குள்ளே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இருக்கணும் அப்படின்னா ஹண்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன போனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து அந்த ஒரு பிராண்டு இன்னும் கொஞ்சம் பவர் அண்ட் பிக்கப் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து T4 வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.